ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சொரக்காய் பப்பு. நல்ல சுட சுட ரைஸ்ல இந்த சொரக்காய் பப்பு கொஞ்சம் போட்டு மேல கொஞ்சமா நெய் விட்டு ஒரு அப்பளத்தோட இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான சொரக்காய் பப்பு ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த துவரம் பருப்பை குக்கர்ல சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சொரக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதுல சேர்த்திக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு 2 பேத்துக்கு தாராளமா சரியா இருக்கும். நீங்க அதிகமா செய்றீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி. இது கூட ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு இதையும் இதுல சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது கூடவே இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த சொரக்காவுமே தண்ணி விடுவோம், அதனால தண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். நீங்க வந்து பருப்பு நார்மலா எவ்வளவு விசிலுக்கு வேக வைப்பீங்களோ அதே அளவுக்கு இது வந்துட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை வந்துட்டு ஒரு 3 விசிலுக்கு விட போறேன். இப்போ 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த காய் வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்குது. நான் இந்த அளவுக்கு திக்னஸ்ல வைக்க போறேன். இது வந்து வேணும்னா நீங்க கொஞ்சம் கடைஞ்சு விடலாம். நான் வந்து இது ரொம்ப கடைய போறதுல இதுவே நல்லா மேஷ் ஆயிதான் வெந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க இப்ப ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வேணும்னா. ஒரு வடிச்சிட்டு அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இதை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் செவந்து வதங்க வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிச்சதை இந்த பருப்புல வந்துட்டு கொட்டிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்கா வச்சிருக்கிறேன். நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தனியா வேணும்னாலும் அதை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சொரக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா ஒரு சொரக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க பருப்புல ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.